அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, முதலாவது அந்த மன்னப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே 182வது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா, அந்த குத்பா ஷேக் பந்தர் பலீலா ஹஃபிதுல்லாஹ் நிலைத்திருந்தார்கள். தலையாய பிரதான இபாதத் வணக்க வழிபாடுகள் மூலம் சிறந்த நாட்களிலே அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைதல் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவோடு யோசிப்பினால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதோ காலம் அது சுரண்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே சிறந்த நாட்கள் நம்மை வந்தடைந்திருக்கின்றன. சென்ற வார குத்துபா பெருநாளைக்கு, அவர்களுடைய பெருநாளை 2 தினங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட குத்துபா. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அவருடைய மாண்பு உயர்த்தியிருக்கிறான். பல தனக்குள் இருக்கக்கூடிய பல மதுரமான இன்பமான விடயங்களை எல்லாம் நாம் அடைந்து கொண்டோம். அதிலிருந்து அவருடைய சிறந்த நன்மைகள், நூற்றுக்கண்கள் என்று பல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சிறந்த அமல், மிகவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடிப்பான அமல்கள், அல்லாஹ் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அதன் மிக சிறந்த அமலாக இருக்கும். அழகான முறையில் அதை அங்கீகரித்து தன்னுடைய திருப்தியின் மூலம் எதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அது நமக்கு சிறந்த பரிசுத்தமான உயர்ந்த நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய அமல்களாக இருக்கும். இந்த நாட்கள் செல்ல நெருங்கிவிட்டன. அதாவது பெருநாள் 2 தினங்களுக்கு முன்னால் செய்த குத்பா, கொஞ்ச நாட்கள் தான் இங்கு இருக்கின்றன. பெரும்பாலான நாட்கள் சென்றுடைய குத்துபா செய்கின்ற நாள் அவர்களுடைய துல்ஹஜ் 8வது நாள் யௌமுத் தர்பியா. அது ஹாஜிகள் தண்ணீர் போட்டக்கூடிய, தண்ணீர் குடிக்கக்கூடிய, மிருகங்களுக்கு தண்ணீர் ஊட்டக்கூடிய நாள். அது உண்மையிலே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே அரஃபா தினத்தை நபியவர்கள், அதாவது குத்துபா செய்யும் அடுத்த நாள் சென்ற அரஃபாவை பற்றி சொல்கிறார்கள். அதிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கினார். யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஆயத்தை இறக்கி வைத்தான். நான் இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டு, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்திவிட்டு, உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். மாயிதா 3 வசனத்தை ஓதி. யௌமுன் நஹர் என்றால் என்ன? அதாவது 60 நாள். அது ஹஜ்ஜுல் அக்பர். ஹஜ்ஜுல் அக்பர் என்றால் ஹஜ்ஜுடைய நாட்களே மிக பிரதானமான நாள். இப்னு உமர் அலிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமராத்துகளுக்கு மத்திய கரடைகளுடைய நடுகள் மத்தியில் யௌமுன் நஹர் பெருநாள் தினத்தில் நின்றவர்களாக சொன்னார்கள். இது யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான ஒரு மகத்தான நாள், பெரிய நாள். அது புகார் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதே போல் மிக சிறந்த நாளாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் யௌமுன் நஹர், பெருநாள் தினம். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் அரஃபா தினத்திலே சத்தியம் செய்திருக்கிறான். வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷிரில் அஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டை நாள் என்பது பெருநாள், வத்ர் என்பது ஒற்றை நாள். அரஃபாவுடைய நாள் மீது சத்தியமாக. எனவே ஃபஜ்ர் அது அஷர் 10 துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அதே நேரம் 60 நாள் தான் பெருநாள் தினம்தான் அந்த இரட்டைப்படை நாள், ஒற்றைப்படை, அது அரஃபாவுடைய நாள். இமாம் அஹ்மத் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய காபத்துல்லா ஹஜ் செய்வது மிக உன்னதமான ஒரு கிரியை. அதில் பொதுவாக என்ன முரண்பாடுகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள், தராதரங்கள், படித்தரங்கள் எதுவுமே எல்லாமே சரிசமமாக இருக்கும். வானபூமி இறைச்சி நடத்தில் எல்லாமே சமம். பொதுவாக பெருமை அடிப்பது நிறத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ எந்த விதமான பெருமையும் யாருக்கும் பிறர் மீது பெருமை கொள்ள முடியாது. தக்வாவை கொண்டு தான் சிறப்படைய முடியும். அதுதான் சிறந்த நம்முடைய அணிகலன். அபூ ஹுரைரா அலி அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு கூறியதாக, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட்டும் ஜாஹிலியாக்கால் அந்த வாதங்கள், விவாதங்கள், பெருமை பேசுதல், தன்னை பெருசாக மற்றவர்களை அற்பமாக பேசி தன்னை பீற்றிக் கொள்கின்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஒரு மோமினான தக்வா உள்ள மோமின் அவன் ஒரு வகை, அடுத்து துப்பாக்கியம் அடையக்கூடிய பாவி ஒரு வகை. எனவே தக்வா உள்ளவன் பாவி என்ற வித்தியாசம் தான் இருக்குமே தவிர வேறு எந்த பாகுபாடுகளும் கிடையாது. மக்கள் எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிப்படை மண் என்று சொன்னார்கள். இமாம் அஹ்மத் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தங்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே நிறை போட்டு பார்க்கப்பட எடை போடப்படுவது தக்வாவை வைத்துதான். நிச்சயமாக, அதாவது மக்களை உங்களை நாங்கள் படைத்தோம், ஆண் பெண் ஜோடிகளிலிருந்து, கணவன் மனைவியிலிருந்து உங்களை பல கிளையார்களாக பல கோத்திரங்களாக இருக்கிற உங்களுக்கு மத்தியில் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி நிச்சயமாக உங்களிடத்தில் அல்லாஹ்விடம் உங்களில் மிக கண்ணியத்துக்குரியவர், மிகவும் தக்வா உள்ளவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்கள் அறிந்தவன், விஷயங்களை புரிந்தவன் என்ற அந்த ஆயத்தை ஹுஜராத்துடைய 13வது வசனத்தை ஓதி அபூ நதராவுடைய ஹதீஸ் எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாவை செவிமடுத்தவர்கள் சொன்னார்கள். அந்த ஹுத்பாவில் கேட்டதாக ஐயாமு தஷ்ரீக்குடைய பகுதியிலே, அந்த காலத்திலே மக்களே, உங்களுடைய ரப் இறைவனும் ஒருவன், உங்களுடைய தந்தையும் ஒருவர்,
அதே நேரம் அரபிக்கு அஜமியை விட சிறப்பு கிடையாது, அஜமிக்கு அரபியோட சிறப்பு கிடையாது, வெள்ளையருக்கு கருப்பரை விட கருப்பருக்கு வெள்ளையரை விட தக்குவாவை கொண்டே அன்றி. இமாம் அஹ்மது ரஹிமுல்லாவுடைய ரிவாயத். எனவே இந்த இடத்துல மிக உன்னதமான இந்த மார்க்கத்திலே கணக்கிட மதிப்பீடு செய்யப்படுவது தக்குவாவை வைத்து, உண்மையாக உள்ளத்திலே இருக்கின்ற ஈமான் இறையச்சத்தை வைத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூடிய ஹதீஸ் சொன்னார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் உண்மையாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கிறார். உள்ளங்கள் உள்ளத்துக்கு ஏற்ற செயல்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே கட்டுச்சாதனங்களை கட்டிக்கொள்வதால் சிறந்த கட்டுச்சாதனம் தக்குவா, இறையச்சம். எனவே உங்களுடைய தீனிலே மிக உறுதியான கயிற்று பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே தீனை விட்டுக் கொடுக்கணும், ஒற்றுமையை கடைபிடியுங்கள். அல்லாஹ் ஒற்றுமையாளர்களோடு இருக்கிறான், ஒற்றுமையிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. யார் தனித்து போவாரோ, ஒற்றுமை கூட்டத்தை விட்டு விலகி செல்வாரோ அவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திலையும் தனித்து விடுவார் என்று சொல்லி இஸ்திக்பார் துணிந்த ஆயத்தை ஓதி முதலாவது சுருக்கமாக ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவையும் சுருக்கமாக அந்த ஸலவாத்துல் வஸத்துக்கு பின்னால் பொதுவாக எல்லா வழிபாடுகளும் ஹஜ்ஜுடைய கிரியைகள் உட்பட பிரதானமாக ஏகத்துவத்தை மையமாக வைத்து அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு ஏகத்துவத்தோடு அமல் செய்வது, அல்லாஹ் ஏகன் என்ற அந்த யதார்த்தத்தை உறுதிப்படுத்துதல், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்து மாத்திரம் அல்லாஹ்வை மாத்திரம் நாடுவது, இணை வைப்புகள் இணை வைக்கக்கூடியவர்களை விட்டு நாம் ஒதுங்கி நடப்பது. ஷேகுல் இஸ்லாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஏகத்துவம் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை, தீனுடைய அடிப்படை. முன்னோர்களோ பின்னர்களோ யாருடைய தீனையும் ஏகத்துவம் இல்லாமல், இறை விசுவாசம் இல்லாமல், இறை கொள்கை இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதன் மூலம் அந்த ஏகத்துவத்தை கொடுத்த ரசூல்மார்களை அனுப்பினார். அது மூலம் வேதங்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று சொல்லிவிட்டு ஸுஹ்ருஃப் 45 வசனம், இந்த நாங்கள் உங்களுக்கு முன்னாடி அனுப்பி ரசூல்மாரிடம் கேட்டு பாருங்கள், ரஹ்மான் அல்லாத வேறு யாரும் இறைவன்களை அவர்களுக்கு நாங்கள் ஆக்கினோமா வணக்கம் புரியப்படுவதற்கு? இல்லை. அதேபோல் உங்களுக்கு முன்ன பல ரசூல்மார் அனுப்பியிருக்கோம், நாங்கள் லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை என்ற வகையை அறிவித்துத்தான் அனுப்பித்திருக்கிறேன். எனவே என்னை தான் வணங்க வேண்டும் என்பதை சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அம்பியா 65 வசனம். இறுதியாக பொதுவாக ஏகத்துவம் என்பது மிகவும் அதற்கு ஈடாக எந்த நன்மையும் ஈடாக முடியாது, எந்த நன்மையான காரியங்களும் அதற்கு நிகராக முடியாது. எனவே ஏகத்துவத்துடைய அந்த நன்மை இருக்கிறது, அது எல்லா பாவங்களையும் அழித்துவிடும், பாவங்களை அது தீட்டிவிடும். அப்துல்லா பின் மஸ்ஊத் கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் இராப் பயணம் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் 3 விடயங்கள் கொடுக்கப்பட்டது. 5 நேர தொழுகைகள், அதே போன்று சூரா பக்கராவுடைய இறுதிப்பாதி, ஆமன ரசூல் அந்த இறுதிப்பாதி வரைக்கும். அதே போன்று யார் யாரெல்லாம் 3வது விடயம், அவருடைய உம்மத்தில் எதையுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நினைப்பார், அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் தவறுகளும் மன்னிக்கப்படும் என்ற அந்த விடயம். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். எனவே உலமாக்கள் சொல்வார்கள், முக்கஹிமாத் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, பெரும் பாவங்கள் இணை வைக்காமல் ஈமானோடு மரணிக்கின்ற பொழுது அவைகள் கூட மன்னிக்கப்படும், அவர் நரகத்திலே வீழ்த்தக்கூடிய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஹதீஸை சொல்லி இறுதியாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஏகத்துவத்திலே கரிசனை காட்டுங்கள், நீங்கள் அதன் தூய்மையை கலங்கப்படுத்துகின்ற ஷிர்க் குஃப்ருடைய விடயங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், சுன்னத்தை கடைபிடியுங்கள், மன இச்சைகளை பின்பற்றுகின்ற நவீன நூதனங்களை பின்பற்ற விடயங்களை ஒதுங்கி நடங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்ற விட வேண்டும். இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டியது, வேறு யாரு எந்த மலக்குக்கோ நபிக்கோ வேறு அவர்களை தவிர எந்த இணையர்களுக்காக வேண்டி நாம் அமல்கள் செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும். அவர்கள் தனக்கு எந்த பயனையும் அளிக்க முடியாத பொழுது உங்களுக்கு எந்த பயனையோ இடரையோ ஏற்படுத்த முடியாது, உங்களை மௌத்தாக்க முடியாது, ஹயாத்தாக்க முடியாது, உங்களை மௌத்துக்கு பின்னால் எழுப்பவும் முடியாது என்று சொல்லி இந்த ஞாபகத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், பாடுபட்டு முயற்சித்து அமல் செய்யுங்கள். உங்களுடைய ரப்பு உங்களை மதிப்பீடு செய்வது அது உண்மையிலே அடிப்படை பரிபூர்ணத்தன்மை உள்ள ஈமான் தக்வா வைத்துதான் என்று சொல்லி ஸலவாத் ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய சுருக்கமான ஹுத்பாவை ஷேக் பந்தர் பலீலா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.